ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பசங்களுக்கு உருளைக்கிழங்கு சாப்பாடு தான் செஞ்சு கொடுத்தேன். இது ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பசங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க. இது கூட ஒரு முட்டை ஆம்லேட் போட்டு கொடுத்தோம்னா பசங்க பாக்ஸை காலி பண்ணி தான் கொண்டு வருவாங்க. வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு சீரகம் போட்டுக்கலாம். 2 பொரிஞ்சதுக்கப்புறமா தட்டி வச்ச இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். அது வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா மஞ்சள் பொடி, காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் பொடி, உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிளகாய் தூளோட பச்சை ஸ்மெல் போகிற அளவு கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு காய் வேகத்துக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டு தட்டு போட்டு மூடி வச்சோம்னா காய் நல்லா வெந்துடும். அதுக்குள்ளே நம்ம சாப்பாடு வடித்து அது கொஞ்சம் தட்டில் போட்டு ஆற வச்சுருக்கலாம். சூடாக போட்டோம்னா சாப்பாடு குழஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் சாப்பாடு ஆற வச்சது அதுக்கப்புறமா அதில் போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். அப்போ தான் சாப்பாடு உதிரி உதிரியாக வரும். அதுக்கப்புறமா கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா டேஸ்ட்டான உருளைக்கிழங்கு சாப்பாடு ரெடி ஆகிடும். இது காலையில் ஈஸியாக செஞ்சு கொடுத்துலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.